கடவுளே எனக்கு தம்பி தான் வேணும், கடவுளே எனக்கு தம்பி தான் வேணும், கடவுளே எனக்கு தம்பி தான் வேணும். பிரகாஷ் சார், எனக்கு தம்பி தான். உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். 1995 மார்ச் 6 காலையில 7:29 நான் பிறந்தேன். என்னடா 1995 மார்ச் 15 நான் என்னோட வீட்டுக்கு வந்த நாள். அன்னைக்கு எந்த பண்டிகையும் இல்லை, ஆனா வீடு முழுக்க ஒரே சந்தோஷம். ஒருவேளை எனக்காக தானோ என்னமோ, எனக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு 6 மாசம் முடிகிற வரைக்கும் சுத்தமா புரியல. அன்னைக்குதான் முதல் முறையா என்ன நான் கண்ணாடியில பாத்துக்கிட்டேன். நான் சின்னதா இருக்கேன், கியூட்டா இருக்கேன். நான் சின்ன பையங்கிறதுனாலதான் எனக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் சிரிச்சா எல்லாருக்கும் ரெக்ரியேஷன், நான் அழுதா எங்க அப்பாக்கு டென்ஷன். நான் நின்னா அது ஒரு பெரிய சென்சேஷன். அம்மா தம்பி எழுந்து நிக்கிறான் பாருங்க. என்னோட ஒவ்வொரு அகேஷன் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன். அர்ஜுன் நம்ம பர்த்டே அன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த கடவுள் கொடுத்துருவாரா எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சம் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என் வயசு பசங்க தான் இங்க யாருமே இல்ல. கடவுள் நான் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அனு வா. என் பேரு பிரகாஷ், நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கோம். She is my wife. வணக்கங்க. வணக்கங்க. அம்மா வாமா. என் பொண்ணு அனு, அப்புறம் என் பேரு சைலஜா. She is my daughter சாரதா. ஹாய் அர்ஜுன் கம் 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 வாடா. வா வா. ஹலோ சொல்லு பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அங்க வச்சிடுங்க. சரிம்மா. ஐயோ, நீங்க எதுக்கு? Where are you from? போடுங்க. Auntie from Bangalore. Where is your father? டிவைடர்ல இடிச்சு ஸ்பாட்லயே. பாப்பாக்கு அப்போ 2 வயசு தான் இருக்கும். வாவ். எனக்கு அர்ஜுன் சாக்லேட்ட பாப்பா கிட்ட கூட குடுன்னு சொன்ன. முதல் முறையா அன்னைக்குதான் எங்க அப்பா திட்டினாரு. அடுத்த நிமிஷம் அனு பண்ண வேலை எங்க அப்பா அம்மா முன்னாடி அவளை சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுச்சு. அனு அப்பா இத பாத்தீங்களா? அனு என்ன பண்ணானு? அர்ஜுன் கூட சாக்லேட் ஷேர் பண்றாப்பா. அனு யூ ஆர் சோ கியூட். இவ்வளவு குட் மேனர்ஸ் எங்க கத்துக்கிட்டா? அமிதாப் பச்சன் வந்த உடனே ராஜேஷ் கண்ணாவோட ஸ்டார்டம் ஷேக் ஆன மாதிரி அனு வந்த உடனே ஏன் ஸ்டார்டம் போயிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சது. அப்போல இருந்து அவன் மேல ஜெலசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைலஜா ஆண்டி அனுவோட அம்மா, எனக்குன்னு காலனில இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டர். அம்மா அப்பாக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவங்கதான். சில தடவை அம்மா அப்பாக்கும் ஒரு படி மேல. 2001 ஜூன் 12 எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேன். I'm a complete man. எப்படி சிரிச்சிட்டு இருக்கா? என்ன கொடுத்தா நீ கிளாஸ்க்கு போவடி? அர்ஜுன் என் கிளாஸுக்கு வந்தாதான் நான் போவேன். அர்ஜுன், நீ என்ன மறுபடியும் எல்கேஜி படிக்க வந்துட்டியா? அது வரைக்கும் அவன் மேல இருந்த ஜெலசி அன்னைக்கு பகையா மாறிச்சு. படிச்ச கிளாஸ் மறுபடியும் படிக்கணுங்கிற வெறுப்புல என் படிப்பெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. A for apple, B for bapple, C for capple, D for dappleா? என்னடா அதெல்லாம்? இப்படி எழுதுனா எப்படி உனக்கு படிப்பு வரும்? ஹலோ, I have got first in class. பாரா, அனுவை பார்த்து கத்துக்கோ. இதே வார்த்தைய ஃபியூச்சர்ல நான் நிறைய வாட்டி கேட்கணுங்கிற பயம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிள், அர்ஜுன் இன்னைக்கு ஸ்கூல்ல பங்க் அடிச்சிட்டான். ஏன்டா நீ உருப்படுவியா? அவளே என்ன திட்டு வைப்பா, அவளே என்ன சமாதானப்படுத்துவா. நான் என்ன பண்ணாலும் அது ஒரு நல்லதுக்கு தான். அங்கிள், அர்ஜுன். சீ, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா? சாரி அர்ஜுன். என்ன ஒவ்வொரு கிளாஸ் ஏற ஏற என்னோட மார்க் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. அனுவை பார்த்து கத்துக்கடா. எம்செட்லயும் அவளுக்கு டாப் ரேங்க், எனக்கு டெல்லி பின்கோட் மாதிரி ஒரு ரேங்க். அம்மா நகை அடகு வச்சு வாங்கின இன்ஜினியரிங் சீட்.
அணுவை பார்த்து கத்துக்கடா, அணுவை பார்த்து கத்துக்கடா, அணுவை பார்த்து கத்துக்கடா. உருண்டு பிறண்டு எப்படியோ அந்த 4 வருஷத்தை முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸ் வர நாள். என்னடி பாசா? எனக்கு பாசா 95%. Thank you. என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுனுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு? 5 சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். பாவம். தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவானோ, எங்க இருக்கானோ. என்னப்பா அர்ஜுன் 5 சப்ஜெக்ட் போயிருச்சு போல. உங்களுக்கு யார் சார் சொன்னா? அனுதான் என்கிட்ட சொன்னா. அவ இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாப்பா. நானும் தான் சார். அதனால தான் கஷ்டப்பட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு அரியரை முடிச்சாவது பாஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்படின்ற கொஞ்சம் என் கூட வா. இந்த ஷெல்ஃப்ல இருந்த புக்ஸ் எல்லாம் என்னாச்சு சார்? நானும் அதைத்தான் கேக்குறேன் அர்ஜுன். இங்க இருந்த புக்ஸ் எல்லாம் என்னாச்சு? நீ ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ரெகுலர் எக்ஸாமுக்கு, அரியர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லி புக் எடுத்துட்டு போவையே தவிர ஒன்னு கூட இது வரைக்கும் திருப்பி கொடுத்ததே இல்ல. நீ இங்க இருந்து டெலிபோன் டைரக்டரிய கூட விட்டு வைக்கல. இப்ப என் வேலை உன்னால போற கண்டிஷன்ல இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண அர்ஜுன்? உனக்கு எவ்வளோடா புட்டுக்குச்சு? 5டா. எனக்கு 6. உனக்கு எவ்வளோடா? 5 + 6 11. வா, நம்ம பேட்ச்ல நீ தாண்டா வெல் எஜுகேட்டட். இது அட்டை கிழிஞ்சிருக்குப்பா. இதுக்கு 300 ரூபா தான் வரும். அர்ஜுன் ஏப்பா கோவப்பட்டு எடுக்காம என்ன பண்ணுவாங்க? இல்ல எடுக்காம என்ன பண்ணுவாங்கங்கற. லாஸ்ட் 4 இயர் 400 புக்ஸ் ரீசனபிள் ரேட்ல கொடுக்கலையா? he become too money minded. யானோ நீ சந்தில சிந்து படாம இருடா. டேய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ கோட்டி புக் ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணு. இருங்க நீ சைடா இவ்வளவு அவசரப்படுறீங்க. எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுக்க போறேன். சரி இந்தாங்க இந்தாங்க வாங்கிட்டு போங்க. வழிக்கு வந்தான் பாரு. இதெல்லாம் நமக்குள்ள எப்பவும் நடக்கிறதானப்பா. சரி அதிகமா பேசாத கொடு. இது மட்டும் எதுக்கு? ராஜா கத்தாத. இந்தடா. இப்போ நம்ம ரிச் பீப்பிள் மாதிரி பார்ட்டி பண்ணலாம் அர்ஜுன். ஃபெயில் ஆயிட்டானு வருத்தப்படாத. The sun will shine on you again. I am with you. இவ்வளவு அக்கறை. அனுமல் இருக்கிற கோவத்துல ஐபோனை போட்டு உடைப்பியா? இந்த போனை வாங்க எவ்வளவு ஸ்கேம் பண்ணுங்கறத மறந்துட்டியா? டேய் நீ முதல்ல ரீகவுண்டிங் அப்ளை பண்ற. ஆல்ரெடி யூனிவர்சிட்டில நான் ஒருத்தன் செட் பண்ணி வச்சிருக்கேன். சப்ஜெக்ட்டுக்கு வெறும் 5000. உனக்கு தேவையான மார்க் வரும். ஆனா அனுகிட்ட சொல்லி உங்க அப்பாட்ட எதுவும் சொல்ற வேணாம்னு சொல்லி வை. சொல்லிட்டானா காலி. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? உனக்கு பைக் வாங்கி கொடுத்து அதுக்கு பெட்ரோல் போட்டு பத்தாததுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்து உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா நீ வாங்கின மார்க் இதானடா? எல்லா சப்ஜெக்டோட மார்க்கையும் கூட்டினாலும் உன் வெயிட்டோட கம்மியா இருக்கடா. திட்டத்தப்ப எல்லாரும் தோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்ப நான் எப்பறம் என் ஆபீஸ்ல மூஞ்சிய காட்டுறது பாரு. அந்த ஸ்ரீதரோட பையன் IAS கிளியர் பண்ணிருக்கான். ரஞ்சித்தோட பொண்ணு IITல சீட் வாங்கிருக்கு. அவங்கள பார்த்தாது நீ கத்துக்கடா உதவாக்குறேன். ஒருக்கி எப்படா படிப்பு? கால கழுவி தண்ணியை கூட அப்பால குத்தி விடுறேன் பார்க்கலாம். உங்களுக்கு சேலரி எவ்வளவு அங்கிள்? அது மாசத்துக்கு 1 லட்சம். அம்பானிக்கு கோடி கணக்குல எப்படி சம்பாதிக்கலாம் அவர் பார்த்து நீங்க கத்துக்கலாம்ல. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? என்ன கம்பேரிசன் இது? யாருக்கு என்ன வச்சிருக்க அதான் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி எங்களுக்கும் அதே மாதிரி தான். சோ அவனை பார்த்து கத்துக்கோ இவனை பார்த்து கத்துக்கோன்னு டாபர்மேன் டாகி மாதிரி டோஸ் கொடுக்காம எங்களுக்கு என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல இவன் உருப்பட மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. எங்களுக்கு இருக்கிறத வச்சு என்னைக்காச்சு ஏதாச்சும் சாதிச்சு காட்டுவோம். புரிஞ்சுதா? ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குடா. இப்ப என்னடா ஐஸ்கிரீம் மூடுறா. இன்னும் நம்ம வீட்டுக்கு போகும்போது எந்த டிஸ்சாட்டிஸ்பாக்சனோட போக கூடாது. அதோட நான் ஃபெயில் ஆன மன கஷ்டத்துல வேற இருக்கேன். மாமா ஒண்ணு ஐஸ்கிரீம் வச்சுக்கவா இல்ல? இருந்து அது கார பார்க்கிங்ல பார்க் பண்ணுது. வட ஓடிலாம். இந்த கார் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. ஏய் அர்ஜுன், யார் காரையும் நான் இடிச்சிட்டேன். நம்ம காரா? நான் சொன்னல இந்த காரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு. ஆண்டி ஆண்டி டாடி கிட்ட மட்டும் இது. அம்மா ஷைலு என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லனா ஐஸ்கிரீம்காக தான் இதெல்லாம். மச்சான் நீ தானே சொன்ன சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு. எப்படா இப்படி வந்து இடிச்ச? அதுப்பா யானம் ஐஸ்கிரீம் லெஃப்ட் காரு இடிச்சு பைப்பா. இடிச்சு ஃபையா?
இடிச்சு ஃபைனா என்னடா அங்கிள், அங்கிள், நீங்க கொஞ்சம் இருங்க. இவனா? எப்படி அவனை பயமுறுத்துறீங்க? நான் பேசிக்கிறேன். ஓகே அர்ஜுன், என்ன அர்ஜுன் இதெல்லாம்? கொஞ்சம் நீ பார்த்து வரலாம்ல. காரா இருந்தனால போச்சு. மனுஷன் அர்ஜுன், உன் கண்ணு இவ்வளவு ரெட்டா இருக்கு. Are you fine? oops மச்சான் திரும்ப மாட்டிட்டான்டா. டேய் டேய் இங்க வா. கன்ஜக்டிவைட்டிஸ் இருக்கு மாமா. நீ வாயை மூடு. மூணு வாக்கு இல்ல, ஃபாஸ்டா வா. என்னவா இருக்கும்? சும்மா இரு. ஊது. அது வந்துப்பா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டேன். ஊதுனா பேட் ஸ்மெல் வரும். வாஷ்ரூம் போயிட்டு வாய் கழுவிட்டு வந்து ஊதுறேன். ஓகே ஊதுடானா ஊது. பேபி டேய், நீ ஊதுனதுக்கே எனக்கு இவ்வளவு ஏறுதுன்னா நீ எவ்வளோடா குடிச்சு தொலைச்ச? அதுவும் இல்லாம குடிச்சிட்டு கார் வேற ஓட்டுறியா நீ? கிரிமினல் ஆஃப் தி சொசைட்டி. விட்டுருங்க பாவம். இது ரிசல்ட்ஸ் வந்த சோகத்துல குடிச்சானோ என்னமோ. ரிசல்ட் வந்துருச்சா? ஆமா அங்கிள், எனக்கு 95%. டேய் இட்ஸ் டைம் டு கோ. அர்ஜுன் பாய்டா, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். அங்கிள் ஆண்டி டேய் அப்போ உனக்கு 75%. சரி ஒரு 65 50. டேய் அட்லீஸ்ட் நீ பாஸ் ஆவதானயா இல்லையா? ஆல்மோஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் பாஸ்னா என்னடா அர்த்தம்? இவன் என்னமா சொல்றான்? அது வந்து இன்ஜினியரிங்ல 40 சப்ஜெக்ட் இருக்கும். நான் 87.5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அங்கிள் 5 சப்ஜெக்ட்ஸ்ல போயிடுச்சு. வெறும் 5 தான்ப்பா. இன்ஜினியரிங்ல நீ ஃபெயில் ஆடா. இவனை படிக்க வைக்கிற சக்தி இனிமே இந்த மிடில் கிளாஸ் அப்பனுக்கு இல்ல. நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்னு சொன்னியம்மா. டேய் உன்னை படிக்க வச்சு எப்பவோ நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ்க்கு வந்துருச்சுடா. நீ இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபேமிலி நடு ரோட்டுக்கு வந்துரு போல இருக்கேடா. அனுவ பாத்து கத்துக்கடா, அனுவ பாத்து கத்துக்க. டேய் அவள மாதிரி நீ ரேங்க் எடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் பாஸ் ஆவது ஆயிருக்கலாமேடா. ரீகவுண்டிங் அப்ளை பண்ணா கண்டிப்பா பாஸ் ஆவேன். அப்படியாமா? ஆனா அர்ஜுன், உனக்கு வந்திருக்கிற மார்க்குக்கு ரீகவுண்டிங் அப்ளை பண்றதே வேஸ்ட். அதனால எந்த யூஸும் இல்ல. கரெக்ட் தானம்மா? ஒண்ணு ஒரு முறையாவது அடிச்சாதான் யாத்திரை நடக்கும். ப்ளீஸ், என்னல இது? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டேய் அர்ஜுன் வா. அனு நீ வாங்க வாங்க. ரீகவுண்டிங் அப்ளை பண்ணா நிஜமாவே பாஸ் ஆயிடுவியா? பக்கா டீல் கூட பேசி முடிச்சிட்டேன். ஓ ஸ்கேமா? வேற வழி. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்க. யார்கிட்டயும் சொல்லாத, முக்கியமா அனுக்கிட்ட. சரியா? ஏறு. ஏய் பின்னாடி போனி. சாரி.